Hello all, welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈஸியான ஆயில் பேஸ்டல் drawing தான் பார்க்க போறோம். சோ நீங்க ஆல்ரெடி thumbnail-லே பார்த்திருப்பீங்க. சோ ரொம்பவே ஈஸியா எப்படி வரையறது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணிருந்த ஆயில் பேஸ்டல் drawing-ல வந்துட்டு 8B and 10B பென்சில்லாம் வந்துட்டு அத எந்த கிராஃபைட் பென்சிலுமே யூஸ் பண்ணாம நான் draw பண்ணிருப்பேன். சோ அது எல்லாமே வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல வாங்கிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அப்படினு சொல்லிருந்தேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த கிராஃபைட் பென்சில்ஸ் வந்துட்டு வாங்கிட்டேன். இதுல மொத்தமா வந்துட்டு 6 பென்சில்ஸ் and then ஒரு இரேசர் கொடுத்திருக்காங்க. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லா 50 rupees. ஸோ மொத்தம் 6 பென்சில்ஸ் இருக்கு. HB 2B 4B அப்புறம் 6B 8B 10B இந்த மாதிரி வந்துட்டு 6 பென்சில்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு அந்த கிராஃபைட் பென்சில்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த பென்சிலோட நிப் அந்த ஊக்கு இருக்குல அதுவுமே வந்துட்டு டிஃபர் ஆகுது. 2B னா வந்துட்டு நார்மலா இருக்க பென்சில்ஸ் மாதிரி, அதே மாதிரி 4B க்கு வந்துட்டு அதை விட இன்னும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமா இருக்கு. 6B க்குமே வந்துட்டு அதை விட இன்னும் ஒரு ஸ்டெப் திக்னஸ் அதிகமா இருக்கு. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 8B and 10B. ஸோ அதோட ஊக்கு பார்க்கையில உங்களுக்கே தெரியும் அது வந்துட்டு எவ்வளோ திக்கா இருக்குன்னுட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வச்சு நம்ம டிரா பண்ணும்போது நம்ம வந்துட்டு பிளாக் கலர் ஸ்கெட்சோ இல்லை பிளாக் கலர் ஆயில் பேஸ்டலோ வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்துட்டு திக்னஸா இருக்க பென்சில் யூஸ் பண்ணியே வந்துட்டு நம்ம டிரா பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஈஸியா கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்பவும் போல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துட்டு அதை நம்ம பேக்ரவுண்டோட சேர்த்து இந்த மாதிரி வந்துட்டு மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாஸ்கிங் டேப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்க்க டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இதே மாதிரி வந்துட்டு இன்னொன்று பேப்பர் மாஸ்கிங் டேப்புமே இருக்கு. ஸோ உங்ககிட்ட எந்த மாஸ்கிங் டேப் இருக்கோ அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதை நான் 4 சைட்ஸுமே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி சென்டர்ல சர்க்கிள் ஷேப்ல வந்துட்டு இன்னொரு மாஸ்கிங் டேப் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி சென்டர்ல வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அது வந்து நம்ம ஃபைனலா ரிமூவ் பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வந்து சென்டர்ல ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண போறது ஆரஞ்சு அண்ட் yellow காம்பினேஷன் தான் யூஸ் பண்ண போறேன். நம்ம இந்த மாதிரி ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம சென்டர்ல ஸ்டிக் பண்ண அந்த மாஸ்கிங் டேப் மேல கூட வந்துட்டு கலர் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்துட்டு அந்த மாஸ்கிங் டேப் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். ஸோ அதனால அந்த இடத்துல வந்துட்டு கலர்ஸ் வந்துடுமோ அப்படின்ற வந்துட்டு கவலையே நமக்கு வேண்டாம். பிகாஸ் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி டேப் ஸ்டிக் பண்ணிட்டோம். அதை ரிமூவ் பண்ணும்போது அந்த கலர்ஸ்மே சேர்ந்து போயிடும். ஸோ நம்ம வந்துட்டு கண்டினியூஸாவே வந்துட்டு ஃபுல்லா கலர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு ஃபுல்லா நான் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே சென்டர் பார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி yellow கலர் வந்துட்டு ட்ரா பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் டிஃபர் ஆகிற இன்னொரு yellow கலர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் yellow கலர் அண்ட் தென் வந்துட்டு ஆரஞ்சு கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஸ்பேசஸ் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேலோட்டமாக வந்துட்டு கலர் பண்ணியிருப்பேன். அதுக்கு அப்புறமா வந்துட்டு எங்கெல்லாம் ஒயிட் கலர்ஸ் இருக்கோ அது எல்லா இடத்துலையுமே ஃபில் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கீழே பாட்டம் இருக்குல்ல அந்த பாட்டம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாதி மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு ஆரஞ்சு கலர் ஃபில் பண்ணிட்டு மீதி பாதி என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். கீழே வந்துட்டு உங்களுக்கு பாட்டம் எந்த கலர் நீங்க பிளாக் கலர் வேணும்னா கூட ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து நான் ஆரஞ்சு கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஆரஞ்சு அண்ட் yellow காம்பினேஷன்ல ஃபுல்லா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம மர்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மர்ஜ் பண்றதுக்கு நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்துட்டு காட்டன் இருந்துச்சுன்னா நீங்க காட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பட்ஸ் இருக்கும்ல அந்த பட்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிஷ்யூ யூஸ் பண்ணா நமக்கு வந்துட்டு வேலை சீக்கிரமா முடிஞ்சிரும். இப்போ பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே வந்துட்டு இந்த ஒயிட் கலர் ஷேட்ஸ் எங்கேயுமே தெரியாத அளவுக்கு நான் ஃபுல்லா மர்ஜ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மர்ஜ் பண்ணும்போது அது பார்க்கவே வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு எனக்கு. லைக் அந்த கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு மர்ஜ் ஆகி ரொம்ப ஒரு சாஃப்டா வந்துட்டு ஒரு நமக்கு அவுட்புட் கிடைக்குது. ஸோ பார்க்கவே வந்துட்டு ரொம்ப நீட்டா அழகா இருந்துச்சு. அண்ட் ஃபைனல் அவுட்புட் பார்க்க இன்னுமே சூப்பரா இருந்துச்சு. நீங்களுமே வந்து வீடியோ கண்டினியூவா ஃபைனல் அவுட்புட் வரைக்கும் பாருங்க. ஆயில் பேஸ்டல்ஸ் வந்துட்டு மர்ஜ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரே சைடில் வந்துட்டு மர்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக வந்துட்டு மாற்றி நம்ம வந்துட்டு மர்ஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு சீக்கிரமாக மிங்கிள் ஆகிடும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லா கலர்ஸுமே வந்துட்டு ஹாரிசாண்டலாக மர்ஜ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா கலர்ஸுமே லைக் அந்த yellow ஷேட்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு எல்லாமே வந்துட்டு மிங்கிள் ஆகணுன்றதுக்காக வெர்டிக்கலாக வந்துட்டு மர்ஜ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி வந்துட்டு மர்ஜ் பண்ணிட்டு இந்த சைடில் வந்துட்டு நம்ம பாட்டமில் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மட்டும் ஃபில் பண்ணியிருந்தோம்ல அதோட சென்டர் பார்ட்டில் வந்துட்டு நான் கொஞ்சம் yellow கலர் ஷேட் கொடுத்திருக்கேன். சென்டர் பார்ட்ல மட்டும் அது வந்துட்டு நீங்க ரொம்ப அதிகமா மர்ஜ் பண்ண வேண்டாம். அது வந்துட்டு லைக் அந்த crayons வச்சு நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி இருக்கட்டும். சென்டர்ல மட்டும் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து நம்ம ஒயிட் ஷேட் கொடுக்க போறோம். ஸோ அதுமே வந்துட்டு நம்ம ஃபுல்லா மர்ஜ் பண்ண வேண்டாம். அதோட ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு என்ன இருக்க போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டினியூவா சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு வெர்டிக்கலா எல்லாத்தையுமே வந்துட்டு மர்ஜ் பண்ணிட்டேன். அப்பதான் அந்த கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப டிஃபரா தெரியாது. லைக் எல்லாமே வந்துட்டு ஒரே லேயர்ஸ் மாதிரி தெரியும். அதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வெர்டிக்கலா மர்ஜ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் ஹாஃப் சைடு இருந்துச்சுல, ஸோ அதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு 8B or 10B பென்சில் யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு பாதி 8Bயும் மீதி வந்துட்டு 10B பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு 2 காம்பினேஷனுமே ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இந்த சைடில் நம்ம பேலன்ஸ் அந்த பாதி போர்ஷன் விட்டு வச்சிருந்தாலும் ஸோ அது எல்லாமே வந்துட்டு பிளாக் கலர் வச்சு நான் ட்ரா பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு 8B and 10B பென்சில் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ட்ரா பண்ணணும்னு இல்லை. நீங்கள் அவுட்லைன் மட்டும் பென்சிலில் கொடுத்துட்டு சென்டரில் வந்துட்டு அந்த பிளாக் கலர் ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு கூட நீங்கள் பென்சில் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த சைடுமே ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம அந்த சர்க்கிள் ஓட்டியிருந்தாலும் அதையுமே வந்துட்டு இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டேன். அது பிரித்து எடுக்கும் போது வந்துட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. லைக் அந்த இடத்துல மட்டும் எந்த கலருமே வந்துட்டு இல்லாமல் ரொம்ப பிளாங்காக ஒயிட்டாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம இந்த பிளாக் ஸ்பேஸ் வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்துட்டு 2 ட்ரீஸ் வரைய போகிறேன். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அஃப்கோர்ஸ் 2 தென்னை மரம் தான் வரைய போகிறேன். ஸோ கோகனட் ட்ரீ வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் 8B பென்சில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். 8B இல்லை 10B எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்துட்டு திக்னஸ் லெவல் பார்க்க கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த பென்சில்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. லைக் நம்ம ஸ்கெட்ச் பென்லையோ இல்லை பிளாக் ஆயில் பாஸ்டல் crayons யூஸ் பண்ணி வந்துட்டு ட்ரா பண்ணால் எவ்வளோ திக்னஸ் எவ்வளோ பிளாக் வந்துட்டு நமக்கு கிடைக்குமோ அந்த அளவுக்கு இந்த திக்னஸ் பென்சில் இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த அவுட்புட் வந்துட்டு ரொம்ப அழகாக கிடைச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த ட்ராயிங் வந்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு ஒரு கோகனட் ட்ரீ வரைஞ்சாச்சு. அதே மாதிரி வந்துட்டு இன்னொன்றுமே வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தால் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்காக வந்துட்டு அது பக்கத்துலேயே இன்னொன்று கோகனட் ட்ரீ வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரீ தான் வரையணும்னு இல்லை, உங்களுக்கு வந்துட்டு நிறைய லீவ்ஸ் இருக்க மாதிரி பிரான்ச்சஸ் இருக்க மாதிரி வந்துட்டு கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தோணுச்சு. அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயுமே வந்துட்டு அந்த லீவ்ஸு எல்லாமே வந்துட்டு நம்ம போட்டு ட்ரா பண்ணிவிட்டு அந்த சைட்ஸில் வந்துட்டு அந்த தென்னை மரத்தில் இருக்கும்ல அதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வச்சு ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் நம்ம இன்னுமே வந்துட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண போகிறோம். அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்துட்டு கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம். இப்போ 2 ட்ரீஸ்மே வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ரொம்ப எம்டியாக இருந்துச்சு. பிகாஸ் ட்ரீஸ் இருக்க இடம் வந்துட்டு ஃபுல்லாக எம்டியாலாம் இருக்காது. அதுக்காக கீழே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன புல் இருக்க மாதிரி வந்துட்டு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கங்கே வந்துட்டு பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சிம்பிளாக நம்ம சின்ன வயசுலலாம் பேர்ட்ஸ் வரைவோம்ல அதே மாதிரி வந்துட்டு வரைஞ்சாலே போதும். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்போ தான் வந்துட்டு ஒரு வானத்தில் வந்துட்டு பறக்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அந்த திக்னஸ் லெவலில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்ச் சைடில் வந்துட்டு சென்டரில் நம்ம ஆல்ரெடி எல்லோ கலர் ஷேட் வச்சு பண்ணியிருந்தோம்ல, இப்போ அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது லைக் ஒரு சீயோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரி ஒரு வாட்டர் எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும். ஸோ பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக வந்துட்டு அந்த 4 சைட்ஸ்லையுமே ஸ்டிக் பண்ணியிருந்தேன். அந்த மாஸ்கிங் டேப்பை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாஸ்கிங் டேப் வந்துட்டு ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுங்கள். பிகாஸ் பேப்பரும் சேர்ந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு பார்க்க அவ்வளோ வந்துட்டு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாகவே ரிமூவ் பண்ணுங்கள். அண்ட் ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துட்டு டவுன்வர்ட்ஸ் அதாவது கீழே பார்த்த மாதிரி வந்துட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா பேப்பருக்கு வந்துட்டு எந்த டேமேஜுமே இருக்காது. நம்ம கீழே பார்த்த மாதிரி வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சன்ரைஸ் பிக்சராகவும் வச்சுக்கலாம், இல்லை வந்துட்டு சன்செட் பிக்சராகவும் வச்சுக்கலாம். பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அழகாக ஒரு நீட்டான பிக்சராக நமக்கு கிடைச்சிருந்தது. எனக்கு இந்த ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப சிம்பிளாக அழகான ஒரு சன்செட் ஆர் சன்ரைஸ் ட்ராயிங் வந்துட்டு நம்ம பண்ணிட்டோம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.